Hello friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சுடிதார்ல போட் neck கட் பண்ணி அதுல சூப்பரான ஒரு டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி shafin tailoring class channel-ஐ subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டீங்கன்னா notification கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல சுடிதாரோட அளவு எடுத்து லைனிங் துணியில வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுடிதாரோட லெந்த் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க துணி இந்த 3/4 ஸ்லீவ்க்காக நம்ம எக்ஸ்ட்ராவே இருக்குது 2.5 மீட்டர் துணி இது எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுடிதாரை போட்டு நம்ம கட் பண்ணலாம். இந்த போட் நெக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்து வந்து அதிகமாகவே வைக்கணுங்க. கொஞ்சம் இறக்கம் வந்து கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் போட் நெக்குக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ வந்து கழுத்து வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சுடிதாரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த போட் நெக்கு. அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். போட் நெக்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ரொம்ப ஈஸி தான். அது கழுத்தோட அகலத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும், உயரத்தை கம்மியாக்கணும். இந்த சுடிதாரில் வந்து கழுத்தோட அகலம் வந்து 5 இன்ச் வரைக்கும் இருக்குது, ஷோல்டர் வந்து 3 இன்ச் இருக்குது. அது அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுடிதாரை அப்படியே வந்து நம்ம போட்டு எப்பவும் போல் அந்த சைட் போர்ஷன் எல்லாமே அப்படியே வரைஞ்சிக்கிறோம். இப்போ ஷோல்டர் வந்து கொஞ்சம் க்ராஸாக தான் இருக்கணும் போட் நெக்குக்கு. அதை வந்து க்ராஸாக லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடெலாம் வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். சுடிதாரோட சைடில் வந்து ஒரு 1.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு அதை வந்து அப்படியே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சைடு ஓப்பனுக்காக எந்த இடத்துல ஓப்பன் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்னதாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். பாருங்கள், அது ஸ்கேல் வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், கட்டிங் வந்து நல்லா வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ 1 இன்ச்சு வந்து நான் கழுத்தோட உயரம் எடுக்கிறேன். பின் கழுத்தோட உயரம் வந்து 1 இன்ச் எடுத்துக்கலாம். முன்கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச் வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த சுடிதாருக்கு. இப்போ வந்து 2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணலாம். எப்பவும் போல் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட் நெக் வந்து வரைகிறோம். பாருங்கள், ரொம்ப டீப்பாக வந்து உள்ள அந்த கர்வ் வந்து வரைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் மேலே வந்து இருக்கிற மாதிரி பார்த்து வரையணும். பாருங்கள், பின் கழுத்து முன் கழுத்து ரெண்டுமே நம்ம வந்து வரைஞ்சாச்சு. இந்த கை சுற்றுக்காக ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆம்ஹோல் சுற்று வந்து ரவுண்டு வந்து நம்ம வரைகிறோம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணலாம். இப்போ இது வந்து லைனிங் துணியில் தான் நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ணணும். இதை அப்படியே போட்டு ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து கீழே நான் வந்து ஃபோல்டாக தான் மடித்து போட்டிருக்கேன். அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து இதை கட் பண்ணிடுறேன். மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்க மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாக அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் துணி வந்து 4ஆக மடித்து போட்டிருக்கோம். அதில் வந்து முன்கழுத்து பின்கழுத்து பார்த்து கட் பண்ணணும். இப்போது நான் வந்து முன்கழுத்தை வந்து நான் கட் பண்ணுறேன். பின்கழுத்து வந்து அப்படியே ஜாயிண்டாக இருக்குது. இப்போ ஷோல்டர் வந்து க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எப்படி வச்சு பின்கழுத்துக்கு கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த ஏற்கனவே கட் பண்ண பீஸை வந்து இதை அப்படியே வச்சு பார்க்குறோம். வச்சு பார்த்து நீங்கள் வந்து அதை ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போது பின்கழுத்தும் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து மெயின் கிளாத்தில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சைடு ஓப்பனுக்காக நம்ம நாச் பண்ணியிருக்கோம், அதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த துணியில் வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். அதை வந்து அப்படியே வந்து நம்ம போடுறோம். இறக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஒரு 2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். ஏன்னு சொன்னால் இது லைனிங்கில் தான் நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம். 36 இன்ச்சு வந்து உயரத்தில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். 2 இன்ச்சு சேர்த்தே நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் வந்து 2 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணுறேன்.
இப்போது கழுத்து வந்து அதில் கட் பண்ண வேண்டாம். அந்த பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தில் வந்து நான் கழுத்து கட் பண்ணல. இப்போது வந்து முன்கழுத்தோட அந்த பாகத்தை வந்து நான் எடுத்து பேப்பர் கேன்வாஸில் நான் கட் பண்ணுறேன். இது அப்படியே வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு துணி கொடுத்து டிசைன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா முன்பக்க கழுத்து தான் நம்ம இப்போ வந்து வரைகிறோம். ஏற்கனவே மேலே வந்து போட் நெக் வந்து வரைஞ்சிருக்கோம். அதுக்கு கீழே டிசைன் பண்ணுறதுக்காக 1 இன்ச்சு கீழே வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து நம்ம இதில் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுறோம். இப்போ வந்து வரைஞ்சாச்சு. அடுத்து கட் பண்ணிடலாம். ஏற்கனவே சுடிதார் கட் பண்ண வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து கரெக்டாக அப்படியே வந்து கட் பண்ணிடலாம். இப்போது இந்த சுடிதாருக்கு தகுந்த மாதிரி வேறு கலரில் நான் சென்டரில் கொடுத்து இந்த போட் நெக் டிசைனுக்காக வேறு கலர் துணி கொடுத்து இதில் வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் வந்து பிளாக் கலர் துணி வந்து இதில் கொடுக்குறேன். ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே துணி வந்து கட் பண்ணும்போது நம்ம தையலுக்காக விட்டு கட் பண்ணுறோம். இப்போ சென்டரில் வந்து ஒரு அந்த ஹோல்ஸ் இருக்குது, அதை வந்து நான் கட் பண்ணல. தைக்கும்போது தைச்சிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து நம்ம அந்த சென்டரில் உள்ள ஹோல்ஸ் வந்து கட் பண்ணியாச்சு. துணியில் வந்து கட் பண்ணல. தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து அயர்ன் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அந்த துணி வச்சு அயர்ன் பண்ணியாச்சு. இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். பேப்பர் கேன்வாஸில் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே துணி வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த துணியை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை அப்படியே மடித்து இப்போ தைச்சிடலாம். கீழ்ப்பக்க துணியை ஃபுல் ரவுண்டையும் இதே போல் தைச்சி எடுத்துடலாம். அந்த துணியில் வந்து அங்கங்கே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த பேப்பர் கேன்வாஸ்க்கு கீழே அதை வந்து ஃபுல் ரவுண்டையும் அதே போல் மடித்து விட்டு ஒரு தையல் வந்து ரஃப்பாக போடுறோம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நான் தையல் போட்டுட்டேன். இது மேலேயும் வந்து இன்னொரு தையல் வந்து ஃபுல் ரவுண்ட்லேயும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போது சுடிதாரோட மெயின் கிளாத் வந்து கீழே நல்ல பக்கம் இருக்குது. இப்போது அதுக்கு மேலே லைனிங் துணி வச்சுருக்கேன். இப்போது இந்த கருப்பு துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி இப்போ வந்து அடிக்கிறோம். இப்போது பிகினர்ஸ்க்கு வந்து இந்த கழுத்து அந்த பேப்பர் கேன்வாஸ் கொடுத்து துணியை திருப்பி அதை தைக்கிறதாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியாமல் குழம்பி வேறு மாதிரி தைச்சிட்டு திருப்பி கட் பண்ணி பிரிப்பாங்க. நான் இப்போது சொல்லியிருக்க விதம் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது போல் தைச்சிட்டு அந்த கருப்பு துணி வந்து நல்ல பக்கம் வர்ற மாதிரி இப்போ நம்ம வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், வந்து உள்ளே இருக்க துணி ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம இதில் டிசைனுக்காக விட்டுருக்கோம். இதை தைச்சி முடித்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இதை வந்து தைச்சிட்டு இதை சின்னதாக வந்து பொறுமையாக கட் பண்ணணும். அந்த சென்டரில் வந்து நான் அந்த கார்னர் பகுதியில் 2 தையல் போட்டுக்கிறேன். திருப்பும்போது உங்களுக்கு பிரிஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. இப்போ 2 கார்னர்ஸ்லேயும் நான் இன்னொரு தையல் போட்டுட்டேன். இப்போ அங்கங்கே சின்னதாக சிசர் கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பும்போது ஈஸியாக திரும்பும். அந்த பேப்பர் கேன்வாஸ் அந்த கழுத்தை தைக்கும்போது 2 தடவை தையல் போடுறது நல்லது. நான் இப்போது 2 தையல் போட்டுட்டு திருப்புறேன் பாருங்கள்.
அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டு நம்ம வந்து திருப்பியாச்சு. இந்த போட் நெக் டிசைன் வந்து பிளாக் கலரில் இருக்குது. அந்த த்ரெட்டை வந்து அதே கலருக்கு மாற்றிக்கணும். இப்போது ஃபுல்லாக மேல் தையல் வந்து போட்டுடலாம். நல்லா சின்ன தையலில் வச்சு இந்த கழுத்து டிசைன் வந்து எப்போவுமே தைங்க, அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பொடி தையல் வச்சு போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பிரியவும் பிரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கு தையலோட அந்த இதெல்லாம் தெரியவும் தெரியாது வெளியில். இப்போது ஃபுல் ரவுண்டையும் அடித்தாச்சு. அடுத்து வந்து கீழே சின்னதாக டிசைன் கொடுப்போம். இந்த போட்லி பட்டன் சொல்லுவாங்க, அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டன்ஸை வந்து நம்ம அந்த ரவுண்டு சென்டரில் இதில் கொடுக்கலாம். இந்த போட்லி பட்டன்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா நான் அடுத்த வீடியோவில் வேணால் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். இப்போது கழுத்தோட கீழ்ப்பகுதியில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அந்த சென்டரில் தான் நான் வந்து போட்லி பட்டன் வைக்க போகிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பகுதியெல்லாம் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு 3 பட்டன்ஸ் வந்து நான் அங்கங்கே வச்சு அதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். பாருங்கள், 2 பக்கம் கருப்பு இருக்குது. அந்த சென்டரில் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த நெக் டிசைன் வந்து. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அந்த போட்லி பட்டன் வந்து. ஏன்னா துணி கொடுத்து அதை வந்து நம்ம நூலில் சுற்றி நம்ம டைட்டாக எடுத்திருக்கோம். அது வந்து தையல் விழாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இதை வந்து வைக்கணும். கொஞ்சம் பொறுமையாக தான் தைச்சிட்டு வரணும். ஒவ்வொரு பட்டன்ஸையும் கரெக்டாக எடுத்து விட்டு கொஞ்சம் தையல் வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போது இந்த பகுதியும் வந்து கீழே ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப அழகாகவும் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.